இயேசுவின் இதயத்தின் அன்பே, அன்பே இறை அன்பே என் அன்பே, இயேசுவின் கல்வாரி அன்பே, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் என் மீது நீர் கொண்ட பேரன்போ, உம் இரக்கத்தின் சமாதான உடன்படிக்கையோ, அது நிலையானது, அது அசையாதது, அது அழியாதது, முடிவில்லாதது. அன்பே இறை அன்பே என் அன்பே, இயேசுவின் இதயத்தின் அன்பே. வீணான ஒன்றாய் இருந்தேனையா, வீசி எறியப்பட்டு கிடந்தேனையா, காணாமல் போனதாய் அலைந்தேனையா, ஆயன் உன் அன்பை மறந்தேனையா, தோளினில் தூக்கினீரே, என் காயங்கள் ஆற்றினீரே, சிப்பிக்குள் முத்தென மறைத்தீரே, உம் சித்தப்படி என்னை உயர்த்தினீரே, உம் அன்பானது புது உறவானது, என் உயிரானது, என் வாழ்வானது. அன்பே இறை அன்பே என் அன்பே, இயேசுவின் இதயத்தின் அன்பே, அன்பே இறை அன்பே என் அன்பே, இயேசுவின் கல்வாரி அன்பே, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் என் மீது நீர் கொண்ட பேரன்போ, உம் இரக்கத்தின் சமாதான உடன்படிக்கையோ, அது நிலையானது, அது அசையாதது, அது அழியாதது, முடிவில்லாதது. அன்பே இறை அன்பே என் அன்பே, இயேசுவின் இதயத்தின் அன்பே. ஜூன் மாதம் 25ஆம் தேதி, பொது காலத்தின் 12ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறைவசனங்கள் 9 முதல் 11 மற்றும் 14 முதல் 21 மற்றும் 31 முதல் 36 வரை. அந்நாட்களில் அசிரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திரக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசிரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும்.
ஆண்டவரே, விழிகளை திறந்து என்னை நோக்கி அருளும். தூதன் அனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரிப்பின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலையை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையில் இருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோஸின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசிரிய மன்னன் சனகெரியை பற்றி உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னி மகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின்னின்று தலை அசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர். உயிர் பிழைத்தோர் சீயோன் மலை நின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டுச் சென்று அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசிரிய மன்னன் சனகெரிப்பு திரும்பிச் சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 6 மற்றும் 12 தொடக்கம் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே: இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே நல்லவைதான். எனினும் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாம் ஒரே மாதிரியானவை அல்ல. ஒரு சில காரியங்கள் மிகவும் வலிமையானவை, இன்னும் ஒரு சில காரியங்கள் வலிமையற்றவை. வலிமையானவையாகவும் ஆற்றல் மிக்கவையாகவும் இருக்கக்கூடிய காரியங்கள் மனமுதிர்ச்சி இல்லாத மனிதர்களும் சேருகின்ற பொழுது அவை ஆபத்தானவையாக மாறிவிடுகின்றன. நாய்கள், பன்றிகள் என்று இயேசு சொல்லுகின்ற கடுமையான வார்த்தைகள்
தங்களது மன முதிர்ச்சியை கூட்டிக் கொள்ளாத மனிதர்களை சுட்டிக்காட்டுவதாக நாம் பொருள் கொள்ள முடியும். முதிர்ச்சியற்ற மனநிலை உள்ளவர்களது கையில் எது கிடைத்தாலும் அது ஆபத்தானதாகவும் கேடு விளைவிக்கக்கூடியதாகவும் மாறிவிடுகிறது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக தன் சொந்த நாடாகிய காரானிலிருந்து ஆபிராம் தன் தம்பி லோத்து குடும்பத்தோடு வெளியேறினார். இருவரது ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட ஆபிராம் லோத்திடம் அவர் விரும்புகின்ற பகுதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள சொல்கின்றார். யோர்தான் சுற்றுப்புறம் அனைத்தும் வளமையாக இருந்ததாகவும் அந்த பகுதியையே லோத்து தேர்ந்தெடுத்ததாகவும் நாம் பார்க்கின்றோம். இப்பகுதி ஆண்டவரின் தோட்டம் போல இருந்ததாக விவிலிய ஆசிரியர் எடுத்துரைக்கிறார். இப்பகுதியில்தான் சோதோம் கொமாரா நகரங்கள் இருந்தன. இப்படிப்பட்ட வளமையை சரியான முறையில் கையாளக்கூடிய முதிர்ச்சியான மனநிலை சோதோம் கொமாராவில் இருந்த மக்களிடம் இருந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை என்கிற பதில்தான் கிடைக்கிறது. எனவேதான் தங்களது வளமையின் காரணமாக பாவங்களை கூட்டிக் கொண்டு தங்களையே அழித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். செல்வமும் வளமையும் தம்மிலே தவறானவை அல்ல. ஆபிராம் கூட மிக பெரும் செல்வந்தராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார் என்று தொடக்க நூல் ஆசிரியர் சொல்லுகின்றார். ஆபிராம் முதிர்ச்சி பெற்ற நபராக இருந்ததன் காரணமாக வளமை அவரை எந்த விதத்திலும் எதிர்மறையாக பாதிக்கவில்லை. இன்றும் கூட பல பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் குறிப்பிட்ட மன முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே அவர்கள் கையில் நிறைய பணத்தையும் வசதிகளையும் நவீன தொடர்பு சாதனங்களையும் கொடுத்து விடுகிறார்கள். இது எவ்வாறு அவர்களது தற்போதைய வாழ்வையும் எதிர்கால வாழ்வையும் பாழ்படுத்துகிறது என்பதை நம்மில் பலர் கண்கூடாகவே பார்க்கின்றோம். முதிர்ச்சியற்ற நபர்கள் கையில் ஆற்றல் வாய்ந்த காரியங்கள் வந்து சேருகின்ற பொழுது அது எந்த அளவிற்கு ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். உலக புகழ்பெற்ற அறிவியலாளரான ஐன்ஸ்டைன் தன் மரணப்படுக்கையில் இருந்தபோது இவ்வாறு சொன்னாராம்: தற்போது தனிமையில் துடிக்கின்ற மனம் விரும்பி போன ஒரு பாவியான மனிதனாக நான் என்னை உணர்கிறேன் என்று சொன்னாராம். இவ்வாறு அவர் சொன்னதற்கான காரணம் இதுதான். அவரது புகழ்பெற்ற அறிவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அணுகுண்டு தயாரிக்கப்பட்டது. அவரது கோட்பாடு தன்னிலே மிக நல்ல கோட்பாடு. இந்த பிரபஞ்சத்தில் புதைந்துள்ள ஆற்றலை பற்றிய கோட்பாடு. எனினும் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அணுகுண்டு தயாரிக்கப்பட்டு அது அவர் உயிரோடு இருக்கும் போதே ஹிரோஷிமா நகர் மீது வீசப்பட்டது. ஐன்ஸ்டைன் இதை கடுமையாக எதிர்த்தார். தன் கோட்பாடு மக்களை அழிப்பதற்கு பயன்படுத்தப்படுவதை அவரால் கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் அற்புதமான கண்டுபிடிப்பு அற்பர்களின் கையில் சிக்கிக்கொண்டது குறித்து அவர் ஆதங்கமடைந்தார். அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடே அவர் மேற்கூறிய வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, வேறு வகையில் சொல்லப்போனால் முதிர்ச்சி பெற்ற நபரிடம் பணமோ பதவியோ அல்லது வேறு ஏதாவது ஆற்றல் மிக்க காரியம் இருந்தது என்றால் அவர் அவற்றை பயன்படுத்தி பல்வேறு நபர்களுக்கு நல்லது செய்வார். ஆனால் அந்த நபர் முதிர்ச்சி அற்றவராக இருந்தார் என்றால் மேற்கூறியவை இவரை பயன்படுத்த ஆரம்பிக்கும். இதுவே போதை எனப்படுவது. இது நிச்சயமாக அழிவுக்கு தான் காரணமாக இருக்கும். ஜெபம். இறைவா, எங்களுக்கு மேலான காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்று உழைக்கின்ற நாங்கள் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான மன முதிர்ச்சியையும் அதிகமாக்கிக் கொள்வதற்கான தேடலை அதிகமாக்கிக் கொள்ள வரம் தாரும். ஆமேன். என்னோடு தங்கும் இயேசுவே, என்னை உன்னோடு வாழச் செய்யும். என்னோடு தங்கும் இயேசுவே, என்னை உன்னோடு வாழச் செய்யும். உன்னோடு என்றும் நான் வாழ்ந்தால்
ஒரு துன்பமில்லையே, எந்த பயமில்லையே, நான் உந்தன் பணி தொடர்ந்திடுவே. என்னோடு தங்கும் இயேசுவே, என்னை உன்னோடு வாழச் செய்யும். என்னோடு தங்கும் இயேசுவே, என்னை உன்னோடு வாழச் செய்யும். எங்கெங்கு நோக்கினும் உலகில் அமைதி இல்லையே, பெரும் தொல்லையே. என்னை பார்க்கையில் மனதில் அருள் இல்லையே, நிறைவில்லையே. எங்கெங்கு நோக்கினும் உலகில் அமைதி இல்லையே, பெரும் தொல்லையே. என்னை பார்க்கையில் மனதில் அருள் இல்லையே, நிறைவில்லையே. இயேசுவே, உந்த நிழலில் நான் வாழ்ந்திட வேண்டுமையா. உன்னாவி தந்து என்னில் உன் அன்பை பொழிந்தென்னை ஆட்கொள்ள வேண்டுமையா. என்னோடு தங்கும் இயேசுவே, என்னை உன்னோடு வாழச் செய்யும். நிறைவில்லா நெஞ்சில் ஆசைகள் அலை அலையாய் வருகின்றதே. நிலையில்லா வாழ்வில் கவலைகள் மலை மலையாய் குவிகின்றதே. நிறைவில்லா நெஞ்சில் ஆசைகள் அலை அலையாய் வருகின்றதே. நிலையில்லா வாழ்வில் கவலைகள் மலை மலையாய் குவிகின்றதே. தேவனே, உந்தன் சிறகில் நான் அமர்ந்திட வேண்டுமையா. உன் வார்த்தை எனக்கென்று மொழியாக தினம் வந்து வழிகாட்ட வேண்டுமையா. என்னோடு தங்கும் இயேசுவே, என்னை உன்னோடு வாழச் செய்யும். என்னோடு தங்கும் இயேசுவே, என்னை உன்னோடு வாழச் செய்யும். உன்னோடு என்றும் நான் வாழ்ந்தால் ஒரு துன்பமில்லையே, எந்த பயமில்லையே, நான் உந்தன் பணி தொடர்ந்திடுவே. என்னோடு தங்கும் இயேசுவே, என்னை உன்னோடு வாழச் செய்யும். என்னோடு தங்கும் இயேசுவே, என்னை உன்னோடு வாழச் செய்யும்.